காலை வணக்கம். இதுக்கு எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவே என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் நான் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. ஓகே, காலையில எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல இந்த ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சுட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானும் போய் சுவாசிக்கிறேன். என்னங்க இப்படி கட் பண்ணிட்டீங்க? அப்படி என்ன விரக்தியில இருக்கீங்க நீங்க? விரக்தியில இல்லங்க, ஃப்ரெஷ்ஷா சுவாசிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். இருந்தா தானே சுவாசிக்க முடியும். அப்ப நீங்க எங்க ஊருக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா ஊருக்குலாம் வர முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் கன்சிஸ்டன்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம நல்லா பாத்துக்கிட்டாலும் அதையும் தாண்டி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட ஓட்டிக்குது. இல்ல, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க, இந்த மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, அதெல்லாம் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனா நீங்க சுத்தமான காத்தை சுவாசிக்கணும் அப்படின்னு நாம என்ன பண்ணணும்? வேஸ்ட். அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் நம்மள ஒட்டிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படின்னா என்ன பண்றது? அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக சில விஷயங்கள் வேணா நம்ம பண்ணிக்கலாம். பட் அது வந்துருச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு தானே பார்க்கணும். கரெக்ட். சோ இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நாம பேச போறோம். எது சம்பந்தமா? ஏன்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஆஸ்துமா டே. அதாவது பாத்தீங்கன்னா சுத்தமான காத்தை சுவாசிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொல்யூட்டடான என்வாயரன்மெண்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ பாத்தீங்கன்னா இதனால நிறைய பேருக்கு, சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இது ஒரு ஜெனடிக்கல் ப்ராப்ளம் வேற. சோ இந்த கம்ப்ளைண்ட் பத்தி, இது என்னென்ன மாதிரியான காசஸ் எல்லாம் இதை ஏற்படுத்துது, என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ், இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஆஸ்மா டே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கொண்டாடுறாங்க அப்படின்னு யோசிக்க வேணாம். அந்த ஆஸ்மா பத்தி நிறைய அவேர்னஸ்லாம் நம்ம பண்ண போறோம். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த நாளை பத்தி பேச போறோம். இவங்க சொன்ன மாதிரி டாக்டர் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு லைஃப் டாக்டர் நம்மளுக்கு யோகாசனம் சொல்லி தர போறாரு. என்ன சொல்லி தராருன்னு பார்க்கலாம். ஆசனங்கள் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கை கால்களை மடக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடலுக்குள்ளாராக இருக்கக்கூடிய உள்பாகங்கள், இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சீரண மண்டலம், சிறுநீரகங்கள், இவைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று சிறப்பாக இயங்கணும். அதற்காக பல்வேறு வகையான ஆசனங்களை நமது முன்னோர்கள் அளித்திருக்கிறார்கள். அதில் இப்பொழுது நாம் சர்வாங்காசனம், சர்வ அங்கங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆசனத்தை செய்ய இருக்கிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு முன்பாக 2 கால்களையும் அப்படியே மேலே உயர்த்துங்க. கால்களை மட்டும் உயர்த்துங்க, ஸ்ட்ரைட்டாக உயர்த்துங்க. முதுகு பகுதி முழுசாக தரையில் இருக்கணும், கால்கள் வானத்தை நோக்கி இருக்கணும். அர்த்த சர்வாங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் இதே நிலையில் உடல் நல்லா பழகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக காலை கீழே கொண்டுட்டு வாங்க, மெதுவாக கீழே கொண்டுட்டு வாங்க, மெதுவாக காலை நீட்டி கொண்டுட்டு வாங்க, கீழே போட்டுருங்க. காலை கொண்டு வந்து கீழே போட்டுருங்க. இது மாதிரி இன்னொரு முறை செய்யலாம். மூச்சு இழுத்துட்டு மேலே வாங்க, அப். இன்னொரு முறை செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கீழே வாங்க. நாம் இப்போது சர்வாங்காசனம் செய்ய போகிறோம். ஏற்கனவே அதுக்கு ப்ரிப்பரேட்டரி செய்துட்டோங்க. இப்போது கால்களை நீட்டிக்கோங்க. இடது பக்கம் திரும்பி வலது கை ஊனி படுத்துக்கலாங்க. கைகளை நல்லா கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு நல்ல முதல்ல ஒரு ப்ரீத்திங், ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. 2 காலையும் சேர்த்து வைங்க. கால்களை மடக்குங்க. முழங்கால்களை மடக்கி இருக்கிறீங்க. பாதங்களை மேலே தூக்கிக்கோங்க. பாதங்களை மட்டும் தூக்க சொன்னேன், முழங்கால் மடங்கே இருக்கணுங்க. முழங்கால் மடக்குங்க. இப்போ 2 கைகளையும் இடுப்புக்கு கீழே கொடுத்து மூச்சினுடைய பலத்தில் அப்படியே மேலே ஸ்ட்ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ மேலே தூக்கக்கூடாது, முழங்கால் மடங்கே இருக்கணும். முதல்ல முதுகை நல்லா நேர் பண்ணிக்கோங்க. முதுகை நேர் பண்ணிட்டீங்களா? இப்போ 2 கால்களையும் மேலே நீட்டுங்க, உயர மேலே தூக்குங்க. இப்போது முதுகை ஸ்ட்ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இது செய்யும் பொழுது யாராவது ஒருத்தருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னாக்க இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இது மாதிரி 2 கால்களையும் பிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடணும். ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு இப்படி பிடிச்சி கொஞ்சம் நேரம் நடுக்கம் வரும். அந்த நடுக்கத்தை தவிர்ப்பதற்கு இது மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கனாக்கா மேலே கால்களை பிடிச்சி முதுகு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு உதவி செஞ்சுக்கலாம். இப்படி மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இந்த பயிற்சி நம்ம செய்யல சுவற்றின் ஓரமாகவும் நின்று கொண்டும் நம்ம செய்யலாம். அவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணிடுங்கம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க. லேசாக மேலே காலை மேலே தூக்குங்க. காலை மேலே தூக்குனீங்கனாக்கா சரியாக இருக்கும். ரைட். இப்போது
கண்களால் நகத்தை பாருங்கள், கால் நகத்தை பாருங்கள், விட்டுருங்க, விட்டுட்டு வந்துடுங்க. நகத்தை பாருங்கள். 1 2 3 4 5 6. மெதுவாக கால்களை மடக்குங்க. 2 முழங்கால்களும் நெற்றி பக்கமாக கொண்டுட்டு போங்க. கால்களை அப்படியே தலை பக்கமாக நீட்டுங்க. அவசரம் இல்லாமல் நிதானமாக உடம்பை கீழே கொண்டுட்டு வரணும். கழுத்து மேலே வராமல் பார்த்துக்கோங்க, மேலே வரக்கூடாது. மெதுவாக காலுக்கு இடுப்பை கொண்டுட்டு வாங்கய்யா, கீழே கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க. கால் நீட்டுங்க, கால் நீட்டுங்க, அப்படியே நீட்டிடுங்க காலை. மெதுவாக கீழே வாங்க, மெதுவாக வாங்க. மெதுவாக வந்து கால் நீட்டிக்கோங்க, கால் நீட்டிடுங்க, நீட்டிடுங்க. கால் நீட்டிக்கலாம், கையை கீழே போட்டுருங்க. இப்போ நாம் இந்த சர்வாங்காசனம் செய்துட்டு மெதுவாக உடலை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டோம். கைகளை தளர்வாக வச்சுக்கிறணும், கால்களையும் தளர்வாக வச்சுக்கிறணும். உடற் செல்களை எல்லாம் நல்லா தளர்வாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ சர்வாங்காசனத்தில் 2 பாதங்களையும் மேலே வச்சுருந்தோங்க. அந்த காரணத்தினால ரத்தமெல்லாம் நேர கீழே இறங்கி வரும், மூளை செல்களுக்கு வரும், இருதயம் போன்ற பாகங்களுக்கு வரும். ஆக மீண்டும் அதை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதற்காக கொஞ்சம் அப்படியே நாம் தளர்வாக படுத்துக்கணும். இப்போ பிளட்டானது, ரத்தமானது உச்சியிலிருந்து பாதங்கள் வரைக்கும் நல்லா வந்திருக்கும். 1 நிமிட நேரம் அப்படியே நாம் ஓய்வெடுக்கலாம். அவர் லைஃப் டாக்டர்னா இவர் சொல்லித்தர விஷயங்கள்லாம் வந்து லைஃப் டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுவும் வந்து சரிதான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் மூச்சு விடுறதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான். முறையான குரு கிட்ட கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களோட இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும்னு கூட சொல்றாங்க. கடைசியில் கண்டிஷன் சப்ளை, கண்டிஷன் சப்ளை, எல்லாத்துலேயுமே கண்டிஷன் சப்ளை தான் வரும். எக்ஸாக்ட்லி, இதுலேயும் ஒரு கண்டிஷன் சப்ளை. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒரு பிரேக் விட்டு தான் சொல்லுவோம் அப்படிங்கறத அந்த கண்டிஷன் சப்ளை புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் உண்மையா கூட நம்மளுடைய பிளேட் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பாடு பிளேட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ஸ் இருக்கணும், இல்ல கார்னிஷிங் அப்படின்னு இல்ல, நிறைய கலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ரைஸ் ஒயிட் கலர், கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இல்ல பீன்ஸ் எடுத்துக்கிட்டா, வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டா கிரீன், இப்போ வந்து கேரட் எடுத்துக்கிட்டா அது வந்து ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஸோ வந்து நிறைய விஷயத்த வந்து வேரியா சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த கலர் காம்பினேஷன்ல தான் புதுச்சேரி சரவணன் சாரும் ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்னென்ன கலர்ஸ் வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேரட் ஆரஞ்சு சாலட் பண்ண போறாரு. அப்போ ஏதோ கெரோட்டின் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் பேச போறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கேரட்டு ஆரஞ்சு சாலட். எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். துருவிய கேரட், ஆரஞ்சு சாறு, நாட்டு சர்க்கரை, மிளகு சீரகப்பொடி, பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்கியது. முதல்ல கேரட் துருவல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, முதல்ல பொடியாக நறுக்கி பேரிச்சம்பழம் போடுறோம். அதாவது கேரட் எவ்வளோ இருக்குதோ அதில் 10% இல்லை 5% பொடியாக நறுக்கி பேரிச்சம்பழம் போட்டால் போதும். அதிகம் பேரிச்சம்பழம் போட்டால் அது வேறு டேஸ்ட் போயிடும். அது கொஞ்சமாக ஒரு கைப்பிடியில் 1 ஸ்பூன் கேரட் சாலட் சாப்பிடும்போது ஒரு பேரிச்சம்பழம் துண்டால் வந்தால் போதும். அதுமாதிரி அந்த கணக்கு போடணும். இது முதல்ல பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் இது கூட மிக்ஸ், நான் சொன்ன மாதிரி பொரியாக மிக்ஸ் ஆகும். பொடி பொடி ஆக்கிடணும். இந்த கேரட்டில் தண்ணி கூட இதை பிசைஞ்சிக்கணும். பேரிச்சம்பழம் தானே கையில் விட்டு அந்த கேரட்டில் போட்டு பிசைஞ்சும் போது கேரட்டில் தண்ணி சாறு இருக்குது இல்லையா, அந்த தண்ணி அந்த சாறு இருக்கும்போது அது கூட சேர்ந்து பிசையும்போது தனித்தனியாக வந்துடும் பேரிச்சம்பழம். அவ்வளோதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டால் போதும். 1 ஸ்பூன் சும்மா அந்த டேஸ்ட் கூட்டுறதுக்காக. இந்த நாட்டு சர்க்கரை எதுக்காக போகிறோம்னா, இந்த கேரட்டு பேரிச்சம்பழத்து கூட சேர்ந்து சாப்பிடும்போது இந்த நாட்டு சர்க்கரை அதை குளுக்கோஸாக மாற்றிடும். அதுக்காக தான் இது போடுறோம். கொஞ்சம் இந்த கரகரப்பு பிடிக்காதவங்களுக்கு லேசான மிளகு சீரகப்பொடி சும்மா ஒரு 1%, அவ்வளோதான். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் கலரும் மைல்டாக கலக்கிறோம். ஆரஞ்சு ஜூஸ் திக்காக கலக்கக்கூடாது, மைல்டாக அந்த சுவை வந்து மாற்றத்துக்கு உண்டான இது மட்டும் கலக்கிறோம். கேரட் பிளைன் டேஸ்ட்டில் இருக்கும், அதனால் ஆரஞ்சு ஜூஸ் கலக்கிறோம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு தான் கலப்பேன், அவ்வளோதான். இது இப்போ ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது 1 ஸ்பூன் போதும். அதாவது ஒரு ஆரஞ்சு புரிஞ்சால் 2 ஸ்பூன், 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிடிக்கலாம்.
சுவைக்கேற்ப எது வேணால் கூட்டிக்கலாம். எப்பயுமே இந்த இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் சுவைக்கேற்ப குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். பட் இதுதான் வந்து செய்முறை. இந்த செய்முறைக்கு இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரல அப்படின்னா நம்ம சுவைக்கேற்ப எது வேணால் கூட்டிக்கலாம், செஞ்சுக்கலாம். மென்மையான இனிப்பு கார சுவையுடைய கேரட்டு ஆரஞ்சு சாலட் தயாராக இருக்குது. மேலே அலங்காரத்துக்கு பேரிச்சம்பழம் வச்சுக்கலாம், முந்திரி பருப்பு வேணால் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். பட் இதுதான் இது காம்பினேஷன். இப்போ சுவையான கேரட்டு ஆரஞ்சு சாலட் தயாராக இருக்குது. இது முதல்ல வந்து நம்ம பழத்தை வந்து பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை, இந்த ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு போகும்போது முதல்ல பழம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பழம் வேலை செஞ்சு உடலில் வந்து எனர்ஜி கொடுக்கும்போதே என்ன பண்ணும், இந்த தாது உப்புகள் அடங்கி கேரட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், செரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உடனடியாக உங்களுக்கு வந்து சக்தி வந்து உடலில் பரவும்போது நோயாளிகளுக்கு இது மருந்தாக பயன்படும். உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பயன்படும். சீக்கிரமாக சாப்பிட்டு உடனடியாக சக்தியை பெற்று அவங்க விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப நல்ல உணவு. வேற ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆரஞ்சு பழம் யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு நான் மட்டும் தனியாக போய் சாப்பிட்ருவேன். அப்படியே அதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அந்த தோல் எடுத்து உங்கள் கண்ணிலே அடிச்சிருவேன். அப்படியே ஏன் இந்த கொலை வரி உங்களுக்கு ஜாலியாக இன்ஃபேக்ட் வந்து ஜாலியாலாம் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற விஷயத்த கேட்டிங்கன்னா அந்த தோல் எடுத்து நீங்கள் வந்து பராமரித்து வைப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. வரும் வந்து ஆரஞ்சு வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இந்த ஃப்ரூட்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும், வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோலை பிரித்து தூக்கி குப்பை தொட்டில் போட்டுட்டு வெறும் அந்த பழத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த தோல்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா? உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொலிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த தோல் தான். இன்ஃபேக்ட் வந்து நிறைய கம்பெனிஸ், இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த ஆரஞ்சு பீல் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஓ மை காட். அப்புறம் ஏன் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்குறோம், டைரக்டா அந்த ஆரஞ்சு தோலையே போட்டுடலாம் இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். ஆனா டைரக்டா போடக்கூடாது, அதுக்குன்னு சில ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த ப்ராசஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆரஞ்சு பீலோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகத்தோட நான் உங்களை நம்புறேன். அதாவது நான் ஆரஞ்சு தோல் எடுத்து உங்க கண்ணில் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரஞ்சு தோல் நான் வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். இது இன்டர்நெட் உலகம் பாஸ், யார் வேணாலும் போய் சர்ச் பண்ணி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்கலாம். ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கோ அதான் முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நிறைய பேர் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கேஜாக இருப்பாங்க. எங்கேஜானா இப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பாங்கல்ல சௌமியா. அந்த பிஸியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேற எல்லாத்துலேருந்தும் தவிர்த்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே விஷயத்தில் அவங்களோட ஆற்றலை போட்டுட்டு இருப்பாங்க. பட் சில பேர் ஒரே விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட மைண்டில் தான் பேடான நெகட்டிவான தாட்ஸ்லாம் போகுமா. என்ன நீங்கள் எப்படி சொல்றீங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொல்லலை, வடிவேறு தான் சொல்லியிருக்காரு ஒரு படத்துல. ஆனா அது வந்து சினிமாக்கெல்லாம் சரியா வரும் பாஸ். ஆனா வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் தெரியுமா? ஆமா, என்னோட ஆபீஸ் ஸ்பேஸ் காலியா இருக்குன்னு சாத்தான் வந்து வாடகைக்கு எடுக்க வந்துருவாங்க. அதுவும் கரெக்டா. இதுவும் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ இங்கிலீஷ்ல டெவில்ஸ் வொர்க் ஷாப் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல. என்ன இந்த பசங்க ஓவரா பிலாசபிக்கலா ஃபீல் பண்றாங்களே வந்து ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு டாபிக். வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல ஒரு ஃபேமிலியில வந்து அப்பா ஆஃபீஸ் போயிடுவாங்க, பசங்க எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போயிடுவாங்க. வீட்டுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எதுக்கு எல்லாரும் வந்து சீரியல்ஸ் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா எவ்வளவு நேரம் அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க. சும்மா உட்காந்தாதான் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் எனவே இறையன் ஐஏஎஸ் அவர் வந்து நம்ம பேசின அந்த டாபிக் பத்தி தான் நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாரு. நல்லா இருக்க போது பார்க்கலாம். நாம் வந்து சில பழமொழிகள் பொன்மொழிகள் இது வந்து காலப்போக்கில் எப்படி தேவையற்றதாக மாறிக்கொண்டு இருக்கிறது, அதை ஏன் அப்படியே ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்வினைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்கள் சிந்தனைக்கு தான். இப்போ நான் சொல்வதை கூட நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அது உங்கள் சிந்தனையில் ஒரு சின்ன கல்லை எறிந்து ஒரு சலனவட்டத்தை ஏற்படுத்தினாலே என் நோக்கம் நிறைவேறியதாக நான் கருதுவேன். அந்த மாதிரி ஒரு பொன்மொழி தான் an ideal mind is devil's workshop. என்னென்னா சும்மா இருக்கிற மனம்ங்கிறது வந்து ஒரு சாத்தானினுடைய ஒரு பட்டறை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. முதல்ல மனம் அப்படிங்கிறது என்ன, எது சாத்தான், எது பட்டறை, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரிஜினலான ஹீப்ரூ படி பார்த்திங்கன்னா அது வந்து கடவுளுக்கு எதிரானது அல்ல. சாட்டன் இஸ் ஜஸ்ட் த அட்வர்சரி ஆஃப் காட். இப்போ நம்ம ஊரில் யமதர்மராஜா எப்படி வந்து தேவர்களில் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுறாரோ அது மாதிரி
மக்களை பரிசோதிப்பதற்கான ஒரு கடமை உள்ளவர் தான் வந்து சாத்தான். ஆகவே சாத்தான் என்பவர் கடவுளுக்கு எதிரானவர் அல்ல, கடவுளுக்கு அனுசரணையான இன்னொரு விதமான ஒரு தேவன் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஹீப்ரு. இப்போ ரெண்டாவது விஷயம், மனம்னா என்ன? இப்போ மனம்னா இப்போ வந்து என் மனம் சும்மா இருக்குது அப்படின்னா உடனே அதில் கெட்ட எண்ணங்கள்லாம் வந்துடுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சும்மா இருக்கிறவங்க எல்லாமே கெட்டது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்போ ஆக்டிவாக இருக்கிறவங்களாம் நல்லது செய்கிறாங்களா? ஆக்டிவாக இருக்கிறவங்க போய் பாம்பு போடுறான், அதனால் அவன் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கானா? அப்போ சும்மாவே ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருக்கவன் வந்து சாத்தானுடைய பற்றரை நடத்துகிறானா? சில பேர் அழிகிறதுக்கு ரொம்ப வேகமாக இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தேனியை விட கொசு தான். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது பார்த்திங்கன்னா, நைட்டில் ஆக்டிவாக இருக்குது. தேனியெல்லாம் பகலில் ஆக்டிவாக இருக்குது, நைட்டில் ஆக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொசு தான். அப்போ அதனால் அது வந்து சிறந்த ஒரு இன்செக்ட்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போ மனம்ங்கிறது என்ன? அதுவே ஒரு கேள்வி. மனம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இப்போ என் மனம் என் கட்டுப்பாட்டிலே இல்லை. அது என்ன சிந்திக்குது, என்ன பண்ணுது, ஏது போகுது அப்படிங்கிறது என் கட்டுப்பாட்டில் கிடையாது. உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் எல்லாம் நினச்சோம் மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு. ஆனால் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் அல்ல. ஏனென்றால் மனம் என்கிற ஒன்றே சிந்தனைகளுடைய தொகுப்பு தான். அந்த சிந்தனைகள் ஆழ் மனசில் போய் தங்கிருச்சுன்னா அது ஆழ்மனமாகிறது, மேல் மனசில் இருந்தால் அது மேல் மனமாகிறது. ஒருமித்த சிந்தனைகள் ஒன்றாகிற போது அது ஒருமித்த மனமாகிறது. அப்போ ஒரு மனம் வந்து எப்படி வந்து சும்மா இருக்கும்? எல்லா நேரங்கள்லேயும் மனம் ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. நாம் அப்படியே அமைதியாக இருக்கிறதுனாலையே நாம் வந்து சும்மா இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. அமைதியாக இருக்கிறது வேறு, மௌனமாக இருக்கிறது வேறு. அமைதியாக இருக்கிறது பேசாமல் இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது எண்ணங்களே இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலையை அடைய முடியுமா? அது அவ்வளவு சாத்தியமா? கொஞ்ச நேரம் நம்ம எதையும் நினைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பேசாமல் இருங்க, எல்லாமே வரும். ஒருத்தன் போய் சொல்லியிருக்கான், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு, இதை மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா அவன் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தானா. அவன் வந்து சொன்னானா, நீ நினைக்க வேணான்னு சொன்னதையே தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு, அதை நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னாரான் அவர். அது மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் உணர முடியும். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியுமா? சும்மா நம்ம மனம் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்ம பேசாமல் இருக்கிறோம், ஆனால் அதனால் வந்து சிந்தனை இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தூங்கும்போது கூட நமக்கு சிந்தனைகள் வருகிறது. அந்த சிந்தனைகள் தான் வந்து கனவு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அடைகிறது. அந்த கனவை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியறதில்லை, அதனாலேயே நம்ம கனவு காண்றதில்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கனவு கண்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கனவு எல்லாமே வந்து ஒரு பொருள் பொதிந்ததாக இருக்கணுங்கிறது இல்லை. சில நேரங்களில் தேவையில்லாத கனவு வரும். ஒரு கடைக்கு போய் போன்விட்டா வாங்குற மாதிரி ஒரு கனவு வரும், ஒரு கடைக்கு போய் சாப்பாடு வாங்குற மாதிரி ஒரு கனவு வரும். இதெல்லாம் வந்து என்னென்னா டே டு டே லைஃப்பில் நம்ம எதையெல்லாம் மறக்கணுமோ அதை ஒரு ரீவைண்ட் பண்ணி மனசு மறக்க வைக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ரிவுலஸ் திங்ஸ் வரதெல்லாம் என்னென்னா டே டு டே டிரான்சாக்ஷனில் நடக்கிறத மறக்க வைக்கிறதுக்காக. அப்படி சில நேரங்களில் நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறாது கூட கனவாக வருங்கிறாங்க. விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ராய்டினுடைய சிக்னிஃபிகண்ட் தியரி. அப்போ மனம் என்பது எப்போதுமே சும்மா இருப்பதில்லை. சரி, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய மனசில் எந்த விதமான எண்ணமும் வராமல் வாழ்கிறேன் அப்படின்னா அது சாத்தியமா? எப்போ பார்த்தாலும் சாத்தியமா? ஒரு நிமிஷம் இருந்தாலே அது பெரிய விஷயம். அதுதான் தியானம். எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனம் இருந்தால் அது எந்த நிலைமை அடையுதுன்னா எந்தவித சலனமும் இல்லாத ஒரு குளத்தை போன்ற ஒரு நிலையை அடைந்து விடுகிறது. அந்த மனம் எப்படி வந்து சாத்தானுடைய ஒர்க் ஷாப்பாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் அந்த மனம்தான் தெய்வீகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்க முடியும். அந்த மனம்தான் யாருக்கும் கெடுதல் செய்யாத அன்புமயமான கருணைமயமான ஒரு மனமாக இருக்க முடியும். இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு, திடீர்னு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவரே பாதையிடுபவராக இருந்தார், அந்த பாதையிடுகிற அந்த கருவியாக இருந்தார். அவரே வந்து பார்த்திங்கன்னா மரமாக, செடியாக, கொடியாக, பறவையாக, பூச்சிகளா, இப்படி எல்லா உயிர்களையும் தான் கலந்த மாதிரி உணர்ந்ததாக சொல்கிறார். அப்போ ஐடில் மைண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் சாத்தியமே இல்லை. ஒருவேளை எந்த சிந்தனையும் மற்ற ஒரு மனம் ஒருவனுக்கு இருந்தால் அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலை, உயர்ந்த விழிப்புணர்வை நோக்கி அவன் பயணம் செய்கிறான் என்று பொருள். அதனால் அன் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது தவறு. சாத்தானின் பட்டறையை
அது அமைதியான மனத்தில், மௌனமான மனத்தில், சலனமற்ற மனத்தில் ஒருபோதும் நிறுவ முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆர்ப்பரிக்கிற மனம்தான் சாத்தானின் பட்டறையாக இருக்க முடியுமே ஒழிய, தூய்மையான மனம், அமைதியான மனம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடியதாக, அவனையே அவனுக்கு உணர்த்தக்கூடியதாகத்தான் இருக்க முடியும். நன்றி, வணக்கம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதாவது ஐடியா யோசிக்கணும்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல தான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து சூட் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு எல்லா இடத்துலையும் இருக்கும், திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் பார்க்காங்க. அது மாதிரி வந்து எல்லாருமே ஒரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. சில பேர் ஐசோலேட்டடாக யோசிப்பாங்க, சில பேர் ரவுண்டான நடுவில் தான் யோசிப்பாங்க அப்படிங்கிறீங்க இல்லையா. பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டானான்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ரோடில் மட்டும்தான் அந்த வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும், பொல்யூஷன்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடு சிவில் ஏரியாஸில் கூட ஃபுல்லாக அந்த டஸ்ட் அண்ட் பொல்யூஷன்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் டஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஊர் ஃபுல்லாக பரவத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் கன்ஜஸ்டடாக இருக்கும் போது இந்த பொல்யூஷன்லாம் அதிகமாகி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் வந்து கணக்கில் அடங்காத வகையில் பெருகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் ஏன் சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணல, எவ்வளோதான் இந்த காற்று வந்து சுத்தமாக, அதாவது அசுத்தமாக மாறினாலும் அதை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து ஒரு 4 மரமாவது இருக்கணும். அது முதல்ல இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொல்யூட்டடான என்விரான்மெண்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு ஆஸ்துமா டே பற்றிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இன்டெரக்டாக ஆஸ்மா வந்து எப்படி வருது அப்படிங்கிறதே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. பட் எனவே ஆஸ்மா பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த நாளில் இதை பற்றி பேசணும்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பேசுறதுக்காக 2 டாக்டர்ஸ் வர போகிறாங்க. ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுருக்கீங்க. அவர் நான் சௌமியா குயரா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஆஸ்மா டே இல்லையா. ஆஸ்மா பார்த்தீங்கன்னா வந்து மே மாதத்துடைய ஃபர்ஸ்ட் டியூஸ்டே, அதுதான் வந்து வேர்ல்டு ஆஸ்மா டேவாக வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ்மா சம்பந்தமான நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பற்றி நம்மளுக்கு சொல்கிறதுக்காக 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. என்னோட பக்கம் இருக்கவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கமல் வந்திருக்காரு. அவர் வந்து ஆஸ்மா ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம். அண்ட் என்னோட கெஸ்ட்டும் ஒரு ஆஸ்மா ஸ்பெஷலிஸ்ட் தான், ஸ்ரீதன் டாக்டர் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்டே ஆஸ்மாவை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளிஃபைடான கொஸ்டின். ஆஸ்மானா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், எதனால் வருது அது? அழகான கேள்வி. ஆஸ்மா என்றால் மூச்சுக்குழலில் ஏற்படும் நாள்பட்ட பாதிப்பு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆஸ்மானா நுரையீரல் பாதிப்பு அப்படின்னு. முதல்ல அதை அழிச்சிடணும் அந்த எண்ணத்தை. ஆஸ்மா அலர்ஜியினால், அலர்ஜிங்கிறது ஒவ்வாமையினாலும் ஜெனட்டிக் பரம்பரையாக மரபணுக்கள் வழியாகவும் ஏற்படுற ஒரு பாதிப்பு. அது என்ன செய்கிறது அப்படின்னா, மூச்சுக்குழலில் ஒரு சுருக்கம், ஒரு வீக்கம், அதிகமான சளி உண்டாகிற ஒரு தன்மை, மூச்சுக்குழல் எளிதே சுருங்கி போகிற ஒரு தன்மை. அணிச்சம்பூவை தொட்டா சுருங்குறது, இந்த தொட்டாச்சுவீங்க பார்த்தீங்களா, தொட்டோடனே சுருங்கி. அதே மாதிரி we call it twitchy airway or hypersensitive airway ன்னு சொல்லுவோம். அந்த bronchus ஏதான அலர்ஜி கொடுக்கறது மூக்கு வழியாக உள்ளே போனோடனே அனிச்சையாக அப்படி சுருங்கி போயிடும். இப்போது நார்மலாக இருக்கிற மூச்சுக்குழல் இப்படி ரவுண்டாக விரிந்திருக்கும். ஆஸ்மா பாதிப்பு ஆரம்பித்தோன்னா சுருக்கம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே சளி ஏற்பட்டு இந்த இடத்துல வீக்கம் ஏற்படுறது. தொடர்ந்து ஆஸ்மா பாதிப்பு அதிகமானால் இது மாட்ரேட்னு சொல்கிறோம், கொஞ்சம் அதிகமான பாதிப்பு. இது ரொம்ப சிவியரான பாதிப்பு. மூச்சுக்குழல் ரொம்ப சுருங்கி போய் அதிகமான சளி சேர்ந்து காற்று உள்ளே போக முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். இது இந்த அளவுக்கு சிவியரான ஒரு ஒரு லெவல். எஸ், மூச்சுக்குழலுக்குள்ள அந்த லூமன் சொல்லுவோன்னே அளவு குறைஞ்சி போயிடும். அதனால் காற்று அது வழியாக ஃப்ரீயாக போகாது. உள்ள காற்று ஃப்ரீயாக போய் நுரையீரலுக்குள்ளே போய் அந்த ஆக்சிஜன்லாம் டிஃப்யூஸ் ஆனால் தான் நீங்கள் இயல்பாக மூச்சு விட முடியும். இல்லைன்னா மூச்சு திணறல், நெஞ்சில் டைட்னஸ் இதெல்லாம் வரும். ஸோ ஆஸ்மா மூச்சுக்குழலில் பாதிக்கிற ஒரு நாள்பட்ட நோய். காரணம் அலர்ஜி, ஜீன்ஸ், மரபணு பாதி, மாசுத்தன்மை பாதி, இரண்டும் கலந்த கலவை நான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்து யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். பட் இதை பற்றி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து ஆஸ்துமா அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு நோயின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கம்ப்ளைண்ட் வரது வந்து இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து பார்க்குறோம். ஸோ எந்த வயசுல இருந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பாம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா தாக்கம் யாருக்கு வேணாலும் வரலாம். இன்றைக்கி வந்து உலக அமைப்பு ஜீனான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா 2025 நம்ம ஊரில் வந்து உலகத்தில் வந்து 400 மில்லியனுக்கு மேலே ஆஸ்மா நோயாளிகள் தாக்கம் இருக்கும் அப்படின்றாங்க. அதில் அதிகபட்ச பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. குழந்தைகள்லேயே 2 விதமாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா மேல் சில்ட்ரன்ஸ்க்கு அதிகமாக இருக்கும்.
அதே வந்து அடலசன்ட் ஸ்டைல்லையும் அடல்ட் பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சில்ட்ரன்ஸுக்கு இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மெயின் காரணம் சார் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே மரபு அணுக்கள் இதில் வந்து இம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்றாங்க. இன்னொன்று என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் இந்த ஜீனும் சேர்ந்து தாக்கம் இருக்கிற நேரத்தில் குழந்தைங்களுக்கு அதிகமாக வரலாம். இப்போ நம்ம பெரியவங்களாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 15லேருந்து 18 முறை மூச்சு எடுப்போம். ஆனால் குழந்தைங்களாம் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 40 முறையும் ஒரு பிறந்த குழந்தை மூச்சு எடுக்கும். ஸோ அதுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுங்களோட மூச்சு குழாய்கள்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரு ஏஜ் வரைக்குமே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் அதில் ஏற்படுற தாக்கங்களை நம்ம முழுசாக சரியாக கரெக்ட் பண்ணலை அப்படின்னா பிற்காலத்துலேயும் அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்மா வியாதி தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதுமா. ஓகே, ஸோ இது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு நோய் தாக்குது அப்படிங்கிறத கேள்விப்படும் போது பயமாக தான் இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஏற்படுற ஒரு நோய் அப்படிங்கன்னா அந்த காமன் கோல்டு கூட நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நம்மளுக்கு ஆஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆஸ்மா பொறுத்த மட்டும் அதை பற்றி முறையாக படித்து அதை பற்றி முறையாக தெரிஞ்சு நிறைய அனுபவம் இருக்கிற டாக்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. பட் அதர்வைஸ் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாட் த மைண்ட் டஸ் நாட் நோ த ஐஸ் டூ நாட் சி அப்படிம்பாங்க மெடிக்கலில். அதனால் இதையே பழகி பழகி பார்த்தவங்களுக்கு இது ஆஸ்மா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருக்கும், இன்ட்யூஷன் இருக்கும், ஒரு சஸ்பிஷன் இருக்கும். ஆனால் பொதுவாக பேஷண்ட்ஸ் தானாகவே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நோய். இப்போது டயபெட்டிஸ்னால் சர்க்கரை டெஸ்ட் பண்ணியா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நான் ஏன்னு சொல்கிறேன், இப்போ குழந்தைகளுக்கு ஆஸ்மா வரும் அப்படின்னா டாக்டர் சொன்னார் இது மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப காமனாக வரும்னா அது ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு உண்மை. குழந்தைகள் உலகம் பூரா ஆஸ்மா வந்து கஷ்டப்பட்டு மட்டும் இல்லை, அநியாயமாக இறந்து போயிட்டுருக்காங்க. 6 மாதம் 8 மாதத்துலேயே சில குழந்தைகள் ஆஸ்மா பாதிப்பினால இறக்குறாங்க. 16-17 வயசு பெண்கள் இறக்குறாங்க. இது டெல்லியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு பட்ட பகலில் ஸ்கூலுக்கு வந்து ஆஸ்மா அட்டாக் வந்து இறந்து போன சம்பவங்கள் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இன்ஸ்டண்ட்டாக அட்டாக் அதிகமாகி நெக்லெக்ட் பண்ணி இறந்துட்டாங்க. அதனால் நிறைய பேர் நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, அந்த நோய் அது நோய் தானாகவே சரியாலாம் போகாது. நோயை பற்றி முன்னாடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், டயக்னோஸ் பண்ணுறது முக்கியம். அண்ட் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்லேயே ஒரு குரூப் வந்து நாங்கள் புவர் பர்செப்டர்ஸ்னு சொல்கிறோம். அவங்களுக்கு தன்னுடைய ஆஸ்மா பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்வு இருக்காது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இன்னொரு குரூப்பு ஹைப்பர் பர்செப்டர்ஸ். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூச்சுக்குள்ள சுருக்கம் வந்தாலே ஓவராக அவங்களுக்கு பில்டப் பண்ணி சிம்டம்ஸ்லாம் வந்துடும். அது மாதிரி 2 குரூப்பும் இருக்கு. இப்போ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அடிக்கடி மூக்கில் சளி பிடிக்கிறது. அந்த மூக்கில் இருக்கிற சளி சரியாக போகாமல் ஒரு வாரத்தில் தொண்டை சளியாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மூச்சுக்குள்ள ஏற்படுற சளியாகவும் மாறி தொடர் இருமல் கொடுக்கறது. அந்த இருமி சளியை வாமிட் பண்ணும். குழந்தை சரியாக சாப்பிடாது, ஆக்டிவாக இருக்காது, சோர்ந்து இருக்கும். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி திரும்பி வந்துட்டுருக்கும். ஓகே, குழந்தைக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸை பார்க்காமே சில பேர் கோல்டு மெடிசன் கொடுப்பாங்க, சரியாக போகாது. டாக்டர்ஸ்கிட்ட போவாங்க, அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, பலவிதமான மருந்துகள் கொடுப்பாங்க, அப்பவும் சரியாக போகாது. ஏன்னா இது ஒரு நோய் தொற்று கிடையாது, இது அலர்ஜினால் ஏற்படுற ஒரு சுருக்கம் வீக்கம் சொன்னேன். அதனால் இது ஆஸ்மா அப்படின்னு முறையாக கண்டுபிடிச்சா தான் அந்த குழந்தை பெட்டராக போகுது. ஸோ அனிச்சையாக திருப்பி இருமிகிட்டே இருந்தாலும் அந்த இருமல் ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் வரும். இப்போ குழந்தைய மெரினா பீச்சுக்கு அழைச்சிட்டு போனால் இரும ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமாக மரங்கள், அனிமல்ஸு, நிறைய அலர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த இடத்துலலாம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்லாம் இருமும். அதை தவிர சிரிச்சா இருமும். ஓகே, அப்புறம் அதிகமாக அதாவது எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான்னு சொல்கிற மாதிரி எனி கைண்ட் ஆஃப் அன் எக்ஸர்ஷன், சிரிச்சா இருமது, சாப்பிட்டா இருமது, ஓடினா இருமது, இதே மாதிரிலாம் இருக்கிற ஸ்பெஷல் வந்து காஃப் வேரியன்ட் ஆஸ்மான்னு சொல்லுவோம். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்க மாதிரி வீசிங் அப்படின்னு ஒரு சவுண்டோட ஆஸ்மா ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காஃப் மட்டுமே இருக்கும், இருமல் மட்டுமே இருக்கும், அதுவும் ஆஸ்மா தான் அப்படின்னு உணர்ந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அது சரியாக போகும். இல்லைனா அந்த காஃப் சரியாக போகாது. காஃப் வேரியன்ட் ஆஸ்மா நம்ம எப்போதுமே நினைவில் வச்சுக்கணும். அதுவும் குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்குற மருத்துவர்கள், பிரைமரி ஃபிசிஷியன்ஸ் அண்ட் பீடியாட்ரிஷியன்ஸை கட்டாயமாக அதை நினைவு வச்சுக்கணும். இந்த ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு நோய்க்கு வந்து கியூரே கிடையாதா? ஸோ காலம் முழுக்க வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான மெடிக்கேஷன்லேயே தான் இருந்துகிட்டே இருக்கணுமா? அதாவதுமா ஆஸ்மா வியாதி வந்து வெகு விரைவில் வெகு எளிதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வியாதி. சரிங்களா? முதல்ல என்ன காரணத்தினால நமக்கு ஆஸ்மா வந்திருக்குன்றதை பேஷண்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் உள்ள ஒரு பழக்கம் என்னன்னா, இப்போ நடந்தால் நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா நம்ம நடக்கவே மாட்டோம், பைக்கில் போவோம், காரில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி என்ன செய்கிறனால நமக்கு இந்த இழப்பு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து
சம்டைம்ஸ் அவங்க எடுத்துக்கிற ட்ரக்ஸே ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் வந்து ஆஸ்பிரின்ல அந்த மருந்துகள் எடுக்கிற நேரத்தை கூட பெரியவங்களுக்கு சில பேருக்கு அந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி வருது, அதனால வருது அப்படின்றாங்க. சில பேருக்கு ஒர்க் ஸ்டேஷன் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையே வர ஆரம்பி, அது பேர் ஆக்குபேஷனல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செட்டப்ல ஆமாம், அது வந்து அந்த ஒர்க் பிளேஸை விட்டு அவங்க தள்ளி ஒரு 2 நாள் லீவில் இருக்கிற நேரத்தில் அது இல்லாமல் போகும். அந்த மாதிரி வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ஆஸ்துமா அதிகமாக இருக்கும், அந்த சென்சிடைசர்ஸ் அதிகமாக இருக்கும். அங்கே அதில் வந்து 2 காரணங்கள் சொல்கிறோம். ஒன்று வந்து ஸ்டிமுலண்ட் சொல்கிறோம், இன்னொன்று இரிட்டன்ட் சொல்கிறோம். இப்போ அந்த ஸ்டிமுலண்ட் ஆஸ்துமாவில் என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு லேட்டன்ஸ் பீரியட் இருக்கும், வேற இரிட்டன்ட் ஆஸ்மாலாம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் வச்சு நம்ம ஈஸியாக அதை வந்து இது பண்ணலாம். ஸோ யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அவங்க அதை எவ்வளோ தூரம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான முதல் உதவியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். திருப்பி வர நேரத்தில் அதுக்கான பிரத்யேகமான டெஸ்ட்டுகள் இருக்குது. நுரையீரல் ஆய்வு சோதனை இருக்குது. அந்த நுரையீரல் ஆய்வு சோதனைகளில் அவங்க வயசுக்கு, வெயிட்டுக்கு, ஹைட்டுக்கு எவ்வளோ ஊதுவாங்கன்னு இருக்குது. ஸோ அதை வச்சு அந்த பீக் ஃப்ளோ மீட்டர்னு இருக்குது பாருங்கள். அந்த பீக் ஃப்ளோ மீட்டரில் நம்ம வந்து ஒருத்தரோட எவ்வளோ தூரம் வேகமாக அந்த காற்றோட வெளியில் வருது அப்படின்றத அசஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அவங்களோட ஹைட்டுக்கும் அந்த இது வயசையும் வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு இருக்குது, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஒரு மெஷினில் ஒரு இதில் வந்து ஊத சொல்லுவோம். அதில் வந்து அவங்க நுரையீரல் எவ்வளோ விரியுது அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம அவங்களுக்கு வியாதிகள் இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது பேசிக்கான அசஸ்மெண்ட். இந்த ஆஸ்துமா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி செவி வழியாக வந்து கேட்டு இந்த செவி வழியாக வந்து விட்டுருப்போம். பட் இன்னைக்கு உட்காந்து பேசும்போது தான் லைட்டாக எனக்கே வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வைஃபை நோய் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? சுற்றி எங்கே வேணா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நான் வந்து சுற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்டிக்மா நம்மளே ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்போம்ல. அதாவது எல்லாரோட வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் மற்றவங்க விஷயத்தில் ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தவறான தகவல்களையும் உடைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம ஷோ. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான questions, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பிரேக் போயிட்டு உடனே வந்துடலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக். இனிவன் நிகழ்ச்சி புதிய FM ஸ்டேஷன்ல எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு காலை வேலையில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய சொல்றதுக்காக வந்தப்போ ஒரு கெட்ட விஷயம் இருக்கு, அது முதல்ல காலி பண்ணிட்டு மற்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 எக்ஸ்பர்ட்ஸ் 2 கெஸ்ட்டை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். ஆஸ்மா டே அப்படிங்கிறதுக்காக ஆஸ்மா பத்தி நிறைய விஷயங்கள் பரவலாக தெரிஞ்சுருக்கோம் சொல்லலாம் இல்லையா? பரவலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு, கேள்விகளை அதை வந்து தொகுத்து வச்சிருக்கோம், திறந்து பேசலாம். குழந்தைங்களுக்கு மெயினாக நீங்கள் ஏற்கனவே வந்து குழந்தைங்களை பற்றி பேசியிருந்தீங்க. அவங்களுக்கு ஏற்படுற அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஸ்மா மூலியமாக ஏற்படுற ஒரு பாதிப்பா அப்படின்னு சொல்லலாமா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது தான் பிரைமரி காம்ப்ளெக்ஸும் ஆஸ்மாவும் ஒரே கேள்வியில் கேட்குது. ஓகே, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது என்னை பொறுத்தப்பட்டு ஆக்சுவலி டாக்டர்ஸ்க்கு மனசில் இருக்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ். ஏன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு நோய் தொற்று, டிபின்னு சொல்கிறோம், காசு நோய், அதோடைய ரொம்ப மெல்லிய ரொம்ப மைல்டான ஒரு பாதிப்பு, அதுதான் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நோய் தொற்று, அதனால் நோய்க்கான மருந்து, டிபிக்கான ஆன்டிபயோட்டிக்கு மாதிரி இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் மெடிசன்ஸ் கொடுத்தா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். 6 மாதம் கொடுத்தா சரியாக போயிடும். அதோடைய சிம்டம்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இருமலோ சளியோ பிரைமரி காம்ப்ளெக்ஸில் வராது. அடிக்கடி காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், வெயிட்டே ஏறாமல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், குழந்தை சோர்வாக இருக்கும், ஃபெயிலியர் டு த்ரைவ்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இதுதான் பிரைமரி காம்ப்ளெக்ஸ். தேவையில்லாமல் நம்ம குழப்பிக்கிறோம். ஸோ இந்த குழந்தைக்கு வர ஆஸ்மாவை பிரைமரி காம்ப்ளெக்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு தேவையே கிடையாது. அது வேறு, இது வேறு. ஓகே, பட் குழந்தைங்க வந்து இதை ஓவர் க்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக வருது. அவுட் க்ரோ அப்படிங்கிறது நாட் எவ்ரிபடி அவுட் க்ரோஸ். யூனோ, இஃப் யூ ஹேவ் அ வெரி மைல்டு ஆஸ்மா, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி இது இல்லை, அவங்களோட அந்த ஐஜின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அந்த பிளட்டில் அலர்ஜி அதிகமாக இருந்தால் ஐஜின்னு ஒரு ப்ரோட்டீன் நாங்கள் மெஷர் பண்ணுவோம். சப்போஸிங் அந்த ஐஜி ரொம்ப அதிகமாக இல்லை, ஜெனட்டிக் காம்பனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்களுக்கு ரொம்ப மைல்டு இன்டர்மீடியன்ட் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆஸ்மா பாதிப்புலேருந்து இயல்பாகவே ஸ்பான்டேனியஸாகவே வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எல்லாரும் அவுட் க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா நிறைய மரணங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய கஷ்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய குழந்தைகளுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனாக ரொம்ப கம்மியாகி தெல் பி லைக் ரெஸ்பிரேட்டரி கிரிப்பிள், 4 ஸ்டெப் நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால் இந்த தவறான ஒரு புரிதல் நம்ம போக்கணும். ஆஸ்மா விழிப்புணர்வு நாளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தவறான ஒரு முட்டாள்தனமான
ஒரு எண்ணங்கள். இப்போ வந்து ஒரு பேரண்ட்டுக்கு வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிடுங்க, இந்த பேரண்ட்டுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அவங்க வந்து அந்த பேரண்ட் வந்து கன்சீவ் ஆகிறாங்க, அந்த லேடி வந்து கன்சீவ் ஆகுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வந்து ஜெனட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்கா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ மதர் வந்து இப்போ வந்து அவங்க கர்ப்ப காலத்தில் அவங்களோட ஆஸ்மா வந்து வெல் கண்ட்ரோல்டாக இருக்கணும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய அந்த நேரத்தில் நடக்கும். நிறைய பேரோட ஆஸ்மா அந்த நேரத்தில் கண்ட்ரோல்டாகவே இருக்கும். சில பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த நேரத்தில் வாய் வழியாக அவங்க மாத்திரைகள் எடுத்துக்கிறதோட இன்ஹேலர் வகை மருந்துகள் அந்த நேரத்தில் கண்ட்ரோலாக எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த they will not compromise on the oxygen to the fetus. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா பேபிஸ்க்கு அது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று பேபி நம்ம சொன்ன மாதிரி அந்த அலர்ஜி ஹிஸ்ட்ரி மதருக்கு இருக்குது அப்படின்னா, குழந்தைக்கு அந்த சோதனை நம்ம பிறக்கிற நேரத்திலே பண்ணி பார்த்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு அது வருமானது சொல்லிடலாம். அப்படியே அது வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் தாய்ப்பாலை விடாமல் கொடுத்துக்கிட்டே வரணும். பாட்டில் ஃபீடிங் அவங்க கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அப் டு 3 years வரைக்குமே நிறைய ப்ரொடெக்டிவ் ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு காஷியஸாக நம்ம வந்து இருக்கணும், சும்மா லெத்தாச்சிக்காக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அவங்களோட பயத்தோட தொடர்ச்சியாக எனக்கு ஒரு பயம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான மருந்துகள்லாம் பற்றி தான். ஆக்சுவலாக அந்த மருந்துகள் அப்படிங்கிறப்போ இதுக்கான மருந்துகள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியுது. அந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்சல்யூட்லி ரெலவென்ட் கொஷின். இப்போது இதுக்கான மருந்துகள் மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது மாதிரி இன்ஹேலர் மருந்து தான். ஓகே, நாட் மெடிகேஷன்ஸ். நாட் மெடிகேஷன்ஸ். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஆஸ்மாவில் பாதிப்பு மூச்சுக்குழலில் இருக்குது. இந்த மருந்து மூச்சுக்குழலுக்கு தான் போகணும். அது உங்கள் வயிற்றுக்கோ உங்கள் ரத்தத்துக்கோ உங்கள் மூளைக்கோ உங்கள் இதயத்துக்கோ போகிறது அர்த்தமே கிடையாது. அது என்ன உலகம் சுற்றும் வாலிபனம் இப்படிலாம் அது அவசியம் கிடையாது. ஓகே, அது வேணால் பார்த்து ரசிக்கலாம். இதை வந்து நம்ம எடுத்து கஷ்டப்படக்கூடாது இந்த மருந்து. ஸோ எங்களுடைய இது என்னென்னா டார்கெட்டட் டெலிவரி. மருந்து எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அங்கே போகணும், வேறு எங்கேயும் போய் நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதிகமான அளவு மருந்து கொடுக்க வேண்டாம். டார்கெட்டட் டெலிவரி அப்படின்னா பாயிண்ட் பண்ணி ஒரு ஹோஸில் நெருப்பு அணைக்கிற மாதிரி ரொம்ப கம்மியான தண்ணியில் நெருப்பை எஃபிஷியண்ட்டாக அணைக்க முடியலையா, அதே பிரின்சிபல் மாதிரி தான் இந்த இன்ஹேலர் டெக்னிக். ஸோ இந்த இன்ஹேலர் மருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் மருந்து வரும். இது இவ்வளோ மைக்ரோகிராம்ஸ் வருது. 100 மைக்ரோகிராம் 200 மைக்ரோகிராம்ஸ்னு வருது. மருந்துகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸில் இருக்கும். 1 மில்லிகிராம்ங்கிறது 1000 மைக்ரோகிராம். ஸோ அதில் 10ல் ஒரு பங்கோ 5ல் ஒரு பங்கு மருந்து தான் தேவையில்லாத அளவு உள்ள போகிறது. அதுக்கு நீங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படி வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை அவங்க மருந்தை உள்ளுக்குள்ளே இழுத்து அப்படி ஹோல்டு பண்ணி ஒரு 5 வேளைக்கு எண்ணி அதுக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு பஃப் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரிலீஃப் ட்ரமேட்டிக்காக இருக்கும். அண்ட் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. மருந்து வந்து நீங்கள் வயிற்றுக்கு போனால் அங்கேருந்து ரத்தத்துக்கு போகும். அதுக்குன்னு சில சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும். அதனால் நாங்கள் ஆஸ்மாவுக்காக டெரிஃபிலின் போல் இருக்கிற மருந்துகள், நான் ஒரு பிராண்ட் நேம் சொல்லலை, ஆஸ்மாவில் மூச்சுக்குழலை தளர்த்துறதுக்காக சில மருந்துகள்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பல படபடப்பு கொடுக்கும், நெஞ்சு எரிச்சல் கொடுக்கும், வயிற்றில் புண்ணு கொடுக்கும், கிடினஸ் கொடுக்கும், சம்டைம்ஸ் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப 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 சிக்காகும். சம்டைம்ஸ் இந்த நோய்க்கு எடுத்துக்கிற மருந்துகள் இன்னும் அதிகமான பாதிப்பு கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஆஸ்மாவை அறவே போக்குறதுக்கு நல்ல ரொம்ப சிவியராக இருக்க ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெரிஃபில் எல்லாம் போகாது. அதுக்கு ஸ்டீராய்டு மாதிரி மருந்துகள்லாம் கொடுக்கணும். அந்த ஸ்டீராய்டு நீங்கள் மாத்திரையாகவும் இன்ஜெக்ஷனாகவும் எடுத்து என்ன ஆகும், உங்கள் பிளட் சுகர் அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், கேட்ராக்ட் வரும், போன்ஸ் மெலிஞ்சு போகும். ஸ்டீராய்டுனாலே எல்லாருக்கும் ஒரு படபடப்பு கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது ஸ்டீராய்டுங்கிறது. ஆனால் அதே ஸ்டீராய்டை இதே மாதிரி இன்ஹேலரில் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு ஸ்டீராய்டு இன்ஹேலரும் ஓரலாக இருக்கிற ஸ்டீராய்டும் ஒன்று அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்லை. இது வந்து கம்பேரிங் ஆரஞ்சஸ் அண்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அது வேறு இது வேறு. அதுக்கு இருக்கிற சைடு எஃபெக்ட் இன்ஹேலருக்கு கிடையாது. இன்ஹேலரில் இருக்கிற ஸ்டீராய்ட்ஸு கொடுக்குற அளவு கம்மி, கொடுக்குற ஸ்டீராய்டோட தன்மை வேறு. அது ரத்தத்துக்கு போகும்போது கம்ப்ளீட்டாக உருமாறி அது தன்னுடைய இதெல்லாம் எஃபெக்டெல்லாம் இழந்து ஒரு மாதிரி இன்ஆக்டிவ் மெட்டபலைட்டாக போகும். அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. வருஷக்கணக்காக நீங்கள் ஆயுசு பூரா எடுத்தால் கூட இதனால் பெரிய சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. தனிப்பட்டு ஒரு ஸ்டடி 2 ஸ்டடி சரி இந்த ஸ்டீராய்டு எடுத்தவங்களுக்கு குழந்தைக்கு வளர்ச்சி கம்மி அப்படியெல்லாம் மெடிக்கலாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் அதை பேஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் மெட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பல ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை ஸ்டடி பண்ணி ஒரு 100கணக்கான ஸ்டடீஸ் கம்ப்ளீட் டேட்டாவெல்லாம் பூல் பண்ணி என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து க்ரோத் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் சரியாக சிகிச்சை எடுக்காமல் ஆஸ்மா பேஷண்ட்ஸு கஷ்டப்பட்டனா ஆஸ்மா பேஷண்ட்ஸோடைய க்ரோத் அஃபெக்ட் ஆகும். ஸ்டீராய்டு இன்ஹேலர் எடுக்கிறதுனால க்ரோத் அஃபெக்ட் ஆகாது. ஸ்டீராய்டு இன்ஹேலர்
ப்ரெக்னென்ட் லேடிஸும் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சேஃப். அது அவங்களுக்கும் சேஃபு, உள்ளுக்குள்ள இருக்க குழந்தைக்கும் சேஃபு. அதை எடுக்காத பட்சத்தில் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தையோடைய வளர்ச்சி பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆப்ரேஷன் டயத்தில் திடீர்னு அவங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அந்த டயத்தில் அனஸ்தீசியா கொடுக்கும்போது அன்கண்ட்ரோல்டு ஆஸ்மா வந்து அவங்க அம்மாவுக்கு, இந்த தாய்க்கு மரணமோ பயங்கரமான ஆக்சிடென்ட்டோ பயங்கரமான மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது எல்லாம் உத்தேசித்து தான் ஃப்ரம் டே 1 ஆன் ப்ரெக்னன்சி நீங்கள் வந்து இன்ஹேலர் எடுக்கணும் அப்படின்னு ஆப்ஸ்டெட்டிஷியன்ஸுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இப்பவும் சில ஆப்ஸ்டெட்டிஷியன்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் மருந்து எடுக்கிறீங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, எல்லா மருந்தையும் நிறுத்தணும் அப்படிம்பாங்க. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. தயவு செய்து இதை மருத்துவர்கள் புரிஞ்சுக்கணும், ஆப்ஸ்டெட்டிஷியன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், நீங்கள் ஒரு பெரிய பயத்தை போக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகிறோமோ அவரே நம்மக்கிட்ட திருப்பியும் பிரச்சனை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த மருந்துகள் திருப்பியும் நம்மளை வந்து காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க எங்களுக்கு. ஓகே, நிறைய பயத்தெல்லாம் வந்து போக்கிட்டாங்க தான், இருந்தாலும் சில ஸ்டிக்மாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து 2 பேர் இருக்காங்க சார். இவங்க 2 பேர் மத்தியில் வந்து பெரிய கன்ஃபியூஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீசிங் அண்ட் ஆஸ்துமா, இவங்க 2 பேரும் வேறு வேறையா இல்லை ஒன்று தானா, இல்லை வந்து இந்த வீசிங் தான் ஆஸ்துமாவோட இனிஷியல் ஸ்டேஜா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போம்மா வீசிங் அப்படின்னா எல்லா வீசிங்குமே ஆஸ்மான்னு எடுத்துக்கணும். ஆல் தட் வீஸ் இஸ் நாட் ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வீசிங் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 காரணங்கள் இருக்குது. ஸோ வீசிங் இல்லாமையே ஆஸ்மா அட்டாக்ஸ் வரலாம். ஸோ வீசிங் வருது அப்படின்னா அது 3 வயசுக்குள்ளே ரிப்பீட்டடாக வீசிங் வருதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ரிப்பீட்டடாக 3 வயசுக்கு வரைக்கும் வீசிங் திருப்பி வரும், இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு இண்டெக்ஸாக எடுத்துக்கணும். அதுமாரி ஆஸ்மா ப்ரிடிக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கோம். அதாவது ஒரு மேஜர் க்ரைட்டீரியா, 2 மைனர் க்ரைட்டீரியா அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது 6 வயசுக்கு மேலே அந்த குழந்தைங்களுக்கு ஆஸ்மா தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓரளவு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா less than 3 years அதுக்குள்ளே ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வீசிங் அட்டாக்ஸ் இருக்கா அப்படின்றது அது ஒரு மேஜர் க்ரைட்டீரியா. இதில் பேரண்ட்ஸ்க்கு ஆஸ்மா இருக்கா, இன்னொன்று ஃபிஷியன் டயக்னோஸ்டு ஆஸ்துமா அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. மைனர் கேட்டகரி எடுத்தோம்னா ஈஸ்னோஃபில்ஸ் greater than 4% இருக்கலாம், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சேர்ந்து இருக்கலாம், இல்லாட்டி இன்னொன்று வீஸ் வித்தவுட் கோல்டு, சளி இருமல் இல்லாமையே அவங்களுக்கு வீசிங் மட்டும் வருதா. ஆமாம், அந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு வரும் வராது அப்படின்ட்டு. அதனால் வீசிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூபுகள் வந்து சுருங்குறனால, அதாவது ட்ரக்கியோ பிராங்கியல் ட்ரீன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மரத்தோட பாதைகள் வந்து 1 2 ஆகுது, 2 3 ஆகி 4 ஆகுது விரியுது பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த பாதைகள் சுருங்குறனால வீசிங் வரலாம். அந்த வீசிங் வர்றது வந்து உள்ள ஏர்வே மாடலிங், ரீமாடலிங், ஏர்வே இன்ஃப்ளமேஷன், இந்த தாக்கத்தினால வரதை தான் நம்ம வந்து ஆஸ்மான்னு சொல்கிறோம். அந்த காரணம் இல்லாமையே பல காரணங்கள்னால ஒரு வைரஸ் தொற்றுனால கூட வீசிங் வரலாம். அதனால் இது 2மே நம்ம வந்து வித்தியாசமாக பார்க்க வேண்டிய இடத்துல வித்தியாசமாக பார்க்கணும், சேர்த்து பார்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து பார்க்கணும். இதை வந்து அதுக்கான துறை மருத்துவர்கள் தான் அதை கரெக்டாக நம்ம இது பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஆஸ்துமா சம்மந்தமாக வந்து இந்த வேர்ல்டு ஆஸ்மா டேயில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆல்கஹாலை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சுத்தமாக ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ ஆட்ஸ் கொடுத்தாலும் வந்து நிறைய பேரால் இன்னும் வந்து மீண்டு வர முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு சோகமான ஒரு கருத்து தான். இதனால வந்து அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படல, சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து சேர்த்துல அவர் வந்து பாதிக்கப்பட வச்சிருக்காரு. அவேர்னஸ் தான் முக்கியம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது வந்து புரியுது. நம்ம கொடுக்க போகிற அவேர்னஸில் வந்து நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து எங்களோட ஷோக்கு ஒரு டே இல்லைனா கூட பரவாயில்ல, ஆஸ்மா வந்து ஒழிக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரேக் போயிட்டு உடனே வந்தெல்லாம் புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று வெல்கம் பேக். இனியவா இந்த நிகழ்ச்சியை புதியுகம் FM ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காக ஜென்ரலாக மட்டும் இல்லாமல் இன்டென்ஸாக அதை பற்றி பேசிக்லேருந்து அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத தகவல்லாம் கூட தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து கமல் சார் அண்ட் ஸ்ரீதரன் சார் தொடர்ந்து பேசலாம். இந்த ஆஸ்மாக்கு வந்து ஒரு ஜெண்டர் பயஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ஏன்னா பெண்களை மட்டும் தாக்கக்கூடிய ஆஸ்மா வந்து வேற மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தேகத்தை போக்குங்க டாக்டர். பெண்களுக்கு தனித்துவமாக ஏற்படுற பாதிப்பு மாதவிடாய் மாதம் அவங்களுக்கு அந்த உதிரப்போக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னா ஹார்மோன்ஸ் அதோட லெவல்ஸ்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகும்பொழுது அவங்களுக்கு ஆஸ்மா பாதிப்பு ரொம்ப அதிகமாகும். அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த ரத்த பெருக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்லாயிடும். அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை ப்ரீ மென்ஸ்ட்ருவல் ஆஸ்மான்னு சொல்கிறோம். இதில் என்ன பாயிண்ட் நம்ம கவனிக்கணும்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூச்சு சொல்கிறாங்க, படபடப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். அது ஒரு மாதிரி டிப்ரெசிவாக இருக்கும். என்னடா இப்படி கஷ்டப்படணும், ஏற்கனவே ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ஸ், இதில் இது வேறு இப்படி கஷ்டம்னு அதை பார்க்குறவங்க வந்து ஒரு
சிம்பத்தட்டிக் அணுகுமுறை இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட கருணையோடு அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வராது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மென்சஸ் வந்தாலே இந்த பொண்ணுங்க இப்படி தான் பண்ணுறது, இது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், அந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி வரும் இல்லையா அவங்களுக்கு, லெவல் டிப்ரெஷன் அப்படி முத்திரை குத்தி அதனால தான் பண்ணாங்க. சில வாட்டி இவங்க நடிக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பீரியட் டயத்தில் இவங்களுக்கு வந்து மனதளவில் ஏதோ ஒரு ஹிஸ்டீரியா மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையாகவே அவங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் மருத்துவபூர்வமாக நாங்கள் சொல்கிறோம் ப்ரீமென்ஸ்ட்ரல் ஆஸ்மா இஸ் அ டெஃபினட் என்டிட்டி. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த மாதிரி ஹார்மோன் லெவல், அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. அதனால் மென்சஸ் ஆரம்பிக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் கொடுக்குற கண்ட்ரோல் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் டோஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா டோஸஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்தால் எடுக்கிறதுக்காக ரெஸ்கியூ மெடிசன் கொடுத்துருப்போம், அதை வந்து லிபரலாக ஒரு 2-3 டைம்ஸ் ஃபியூ டேஸ் எடுத்துக்கோங்க. அப்போவும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து யோகா பயிற்சி, மனவள பயிற்சி அதெல்லாம் எடுத்து பிராணாயாமம் இதெல்லாம் கற்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ப்ரீத்திங் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் நாங்கள் எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்கிறது, அண்ட் இந்த கேர்ள்ஸுக்கு ரொம்ப 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 அவசியமாக சொல்ல வேண்டியது. ஓகே, இது தவிர நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ப்ரீமென்ஸ்ட்ரல் ஆஸ்மா திரும்பி வந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த ஆப்ஸ்டடிஷனுடைய ஹெல்ப்போட அவங்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் காம்பினேஷன் பில்ஸ் பர்த் கண்ட்ரோலுக்கெல்லாம் கர்ப்பத்தரி மாத்திரையெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாத்திரையை தொடர்ந்து பல மாதங்கள் எடுங்க. அது வந்து இந்த ஃப்ளக்சுவேஷனை ப்ரிவென்ட் பண்ணி அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவலில் சீராக மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் நீங்கள் அந்த மருந்து நிறுத்தினதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். நிறுத்தினதுக்கப்புறம் அந்த வித்ட்ராவல் பீரியட்னு சொன்னால் அந்த டயத்தில் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அதுக்கு அல்டிமேட்டான சிகிச்சை. இது ஒன்று. வேறு என்ன காரணங்கள் அப்படின்னா ப்ரெக்னென்சி அகெயின், அண்ட் லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஒரு 1/3 ஆஃப் தம் ஆஸ்மா அப்படியே இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது. 1/3 வந்து ஆஸ்மா அதிகமாகும், 1/3 ஆஸ்மா கம்மியாகும். ஓகே, யார் இதில் எந்த இதில் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. மேபி செகண்ட் ப்ரெக்னன்சியும் போது தெரியலாம், முதல் ப்ரெக்னன்சியும் போது ஹூ இஸ் அட் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்னு தெரியாது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா ஆஸ்மா பேஷண்ட்ஸும் ஒன்ஸ் யூ பிகம் ப்ரெக்னென்ட் கரெக்டாக நாங்கள் சொன்ன மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. யார் சொன்னதையும் கேட்காம எந்த மெடிசன் நிறுத்தாமல் கரெக்டாக எடுத்துங்க. ஆனால் ப்ரெக்னன்சினா ஃபஸ்ட்டு 3 months ஓரலாக எந்த விதமான மெடிசன்ஸு அலர்ஜிக்காக கொடுக்குற மாத்திரை அதையெல்லாம் நாங்கள் நிறுத்திடுவோம். ஏன்னா அது குழந்தை ஃபார்ம் ஆகிற டைம் ஃபஸ்ட்டு 3 months. அதனால் இன்ஹேலர் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் ப்ரிகாஷன்ஸோடு இருங்க. வீட்டில் கொசுவத்தி யூஸ் பண்ணாமல், ஊதுவத்தி யூஸ் பண்ணாமல், தேவையில்லாத அலர்ஜி எக்ஸ்போஷர்லாம் அவாய்ட் பண்ணி, உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துட்டு, இமோஷனலாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு, டெய்லி கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு, நல்ல உணவு, நல்ல காற்றோட்டம், கொஞ்சம் எக்ஸசைஸ் இப்படிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் இந்த மருந்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். இதுதான் எங்களுடைய அறிவுரை. ஆனால் ப்ரெக்னன்சியும் போது அவங்க மருந்தை நிறுத்தினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைக்கு பல பாதிப்பு வரும், அவங்களுக்கும் பல பாதிப்பு வரும். நான் வந்து பிசைட்ஸ் பீங் அன் அலர்ஜி டாக்டர், என்னுடைய பேசிக் வந்து பீடியாட்ரிக்ஸ், அமெரிக்கன் போர்ட் இன் பீடியாட்ரிக்ஸ். ஸோ இந்த ஊருக்கு வந்த போது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஐ யூஸ் டு பி கால்ட் ஃபார் சிசேரியன் செக்ஷன்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெலிவரிஸ், குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு எதிர்பார்க்கும் போதெல்லாம் they like to have a pediatrician in the operation room so that immediately we can resuscitate the baby. அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து மூச்சை விடாத குழந்தை அப்படின்னா அதுக்கு மூச்சு விட வைக்கிறதுக்கான இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஐ யூஸ் டு பி கால்ட் இன் த தியேட்டர். இதுமாரி நான் இது பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர். ஒன் ஆப்ஸ்டடிஷியன் இஸ் காலிங், எவ்ரிதிங் ஹஸ் கான் வெல். அந்த குழந்தை உடனே கற்றுது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே அந்த ஆப்ஸ்டடிஷியன் திருப்பி கால் பண்ணி, டாக்டர் நவ் ஐ வாண்ட் டு இம்மீடியட்லி பேக். என்னன்னா, நாட் ஆஸ் எ பீடியாட்ரிஷியன் பட் த மதர் ஹூ டெலிவர்ட், அவங்களுக்கு சிவியர் ஆஸ்மா. அவங்க ஆஸ்மா பேஷண்ட் என்கிட்ட டிக்ளேர் பண்ணலை. அவங்களுக்கு வந்து அந்த அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கப்புறம் ரெக்கவர் ஆகும்போது அவங்களுக்கு சிவியர் ஆஸ்மா அட்டாக் வந்து அவங்களுடைய ஆக்சிஜன்லாம் ரொம்ப கம்மியாகி ரொம்ப சிக்காக இருக்காங்க. நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்க்க முடியுமா? நான் போய் பார்த்து அவங்களோட ஆக்சிஜன்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேண்டிய நெபுலைசர் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் கொடுத்து ஒரு 2-3 நாளில் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லாயிட்டாங்க. இப்போவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுலேருந்து அந்த ஆப்ஸ்டடிஷியன் லேர்ன்ட் அ லெசன். அதுக்கப்புறம் எந்த ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி கரெக்டாக எடுத்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா, பிஎஃப்டி பண்ணியிருக்காங்களா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. இதே மாதிரி எல்லா ஆப்ஸ்டடிஷியன்ஸுக்கும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு தேவை. இது தவிர பள்ளி பருவத்தில் இருக்கிற அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரிக்கல் ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது சம்டைம்ஸ் ஆஸ்மாவோட கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். இதை பற்றி தெரியலை அப்படின்னா ஆஸ்மா நினச்சின்னு தவறால் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், வெளியிலே சொல்ல முடியாத ஏதோ ஒரு மன அழுத்தம். அது வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அது படிப்பு ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பியர் ப்ரெஷர்னால இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப மூச்சு ஏங்கி விடுவாங்க. என்ன ஆகுறதுன்னா அந்த டென்ஷன்னால் இந்த மசில்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அவங்களால மூச்சு இயல்பாக இழுக்க முடியாமல்
அப்படி ஏங்கி ஏங்கி இழுப்பாங்க. இப்படி ஆரம்பத்தில் ஏங்கி ஏங்கி இழுக்கும்போது நம்ம கெமிஸ்ட்ரி மாறுது, நம்ம பிளட்டில் இருக்க சில கெமிஸ்ட்ரி மாதிரி நம்ம மசில்ஸ் டென்ஷன் ஆகிடும். கொஞ்ச நாள் கழிச்சு இயல்பாக மூச்சே விட முடியாது, மசில் டென்ஷனாக இருக்கனால அவங்க இப்படி தான் விட முடியும். இதேமாதிரி நாள் பூரா அவங்க வந்து I'm sure Dr. Kamal must have seen quite a few cases like that. Hysterical hyperventilation, especially teenage girls, ரொம்ப காமன். இப்படி ஒரு என்டிட்டி இருக்குது, இது ஆஸ்மா கிடையாது, ஆஸ்மாவிலேருந்து வேறுபட்ட ஒரு இதுக்கு வந்து ரீப்ரீத்திங் பண்ணுறது, தியான பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது, அண்ட் ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி வச்சு அதுக்குள்ளே மூச்சு விட்டு விட்டு திருப்பி எடுக்கிறது, அண்ட் ஆக்டிவாக எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் சம் சைக்கோதெரபிஸ், இதெல்லாம் கொடுத்தாலே அவங்களுக்கு சரியாக போயிடும். உங்களுக்கு மருந்து தேவை கிடையாது. ஆனால் நம்ம கட்டாயமாக அது டிஃபரன்ஷியல் டயக்னோஸில் ஆஸ்மாவிலேருந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்காக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப காமன் கேர்ள்ஸுக்கு தான். ஓகே, நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வந்து குழம்புக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிறதும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லலாம் டாக்டர். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து பேசும்போது தான் வந்து மைண்டில் எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் வந்து நின்றுட்டே இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புகைப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் பற்றி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இதனால கூட நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்படுறோம். இந்த ஸ்மோக்கிங் பிரச்சனைனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆஸ்துமா ரிலேட்டடாக வந்து சொல்லுங்க டாக்டர். அதாவதுமா ஸ்மோக்கிங்னால ஸ்மோக் பண்ணுறவருக்கு உள்ள பாதிப்போட பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுது. அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு உணரணும். இன்றைக்கி வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக உருவாகி வர்றதுக்கு இளைஞர்கள் தான் அதிகமான காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகள்லேயும் இந்தியாவில் தான் வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் ஆப்வியஸாக நம்ம என்ன ஒரு விஷயத்தை உணரணும்னா, இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசுலேருந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 20-25 வயசு வர நேரத்தில் நம்ம வந்து வல்லரசாக போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்மா தாக்கமும் சிஓபிடின்ற வியாதியும் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க வந்து நம்ம நாட்டில் தான் இருப்பாங்க. அந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங்கை வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் முடியுதோ அத்தனை இடத்துலையும் தடை பண்ணி ஆகணும். தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்மோக் பண்ணுற நேரத்தில் 2 பேருக்கு நோயை உண்டாக்க போகிறான் அப்படின்றத அவனுக்கு தெரியணும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டைலுக்காக ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறது தான். இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்மோக் பண்ணுறதுல அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் ஆக போகுது, அவங்களுக்கே தெரியாது. ஆனால் நான் ஸ்ட்ரெஸ் 2 தம் அடித்தோம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில இதை வந்து அவங்க உடனே நிறுத்துறது தான் நம்ம நல்லது. இந்த ஆஸ்மா தினத்தில் நம்ம வந்து அதை ஒரு வலியுறுத்தியே சொல்லணும். ஏன்னா ஸ்மோக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நபரை கொல்லக்கூடிய ஒரு வியாதி. அது ஆஸ்மா தாக்கம் அதிகமாக உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 வருஷம் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து ஆஸ்மா வியாதி ஏற்படுறதோட சிஓபிடின்ற வியாதி ஏற்பட ஆரம்பிச்சோம். இன்னொன்று, த மொமெண்ட் ஹி ஸ்டாப் ஸ்மோக்கிங், இன்றைக்கி ஒருத்தர் தம் அடிக்கிறத நிப்பாட்டிட்டார் அப்படின்னா சில மணி நேரங்களில் அவருக்கு மாற்றம் ஏற்படும், சில நாட்களில் மாற்றம் ஏற்படும், சில மாதங்களில் மாற்றம் ஏற்படும், சில வருடங்கள், சில வருடங்களில் பார்த்திங்கன்னா அவரோட லங் ஃபங்க்ஷன் டிக்ளைன் ஆகினது கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நான் 20 வருஷம் தம் அடிச்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வியாதி வரும்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் நிப்பாட்டி என்ன செய்ய சார், நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த நிமிஷம் அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறாங்களோ தே ஆர் ஹெல்பிங் த சொசைட்டி. இன்னொன்று அவங்களுக்கு தே ஆர் டூயிங் வெரி யூஸ்ஃபுல் திங். இதுதான் வந்து சொல்கிறாங்க ஸ்மோக்கிங்கில். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா டேல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பிரேட்டரி சார்ந்த ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு குறுகியமான ஒரு சர்க்கிளில் மட்டும்தான் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தோம் நம்ம. பட் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து விமன் அந்த கேட்டகரியிலும் சரி, ஸ்மோக்கிங் அந்த கேட்டகரியிலும் சரி, குறிப்பாக ப்ரெக்னன்சி அந்த பீரியடில் வந்து எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும்னு வந்து வேரிடான டாபிக்ஸை வந்து இன்றைக்கி நம்ம டச் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆஸ்மா அப்படின்னு பேசும்போது காலையில் இதை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி வந்து பார்க்கப்படுறாங்க அப்படின்னா பயமுறுத்துறவங்களாவே பார்க்கப்படுறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு புரிகிற மாதிரி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அண்ட் ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்க ஆஸ்மா பற்றி மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு இருக்க ஆஸ்மா பற்றியும் பேசுனீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக சொன்னதுக்கு உங்கள் வேர்ட்ஸ்க்கும் டைம்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. க்ளோசிங் ரிமார்க் சார் ப்ளீஸ். ஆஸ்மா பற்றி நல்ல முறையாக தெரிஞ்சுக்கிட்டா இனிமே ஆஸ்மா இனி நம்ம தோஸ்துமா. Anyway, இந்த பஞ்ச்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்துருச்சு. ஹோமியோபதி, சித்த வைத்தியம் இருக்கு, அலோபதி இருக்கு. ஒரு சிலருக்கு ஆனால் ஒரு சில டைப் ஆஃப் மெடிசன்ஸ் தான் சூட் ஆகுது இல்லையா? கரெக்ட்டுங்க. அதே மாதிரி தான் எனக்கு மஸ்கிட்டோ தான் ஞாபகம் வருது. இந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணுறா, நம்ம எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் தாண்டி அது வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காயில் கண்டுபிடிச்சா அதையும் தாண்டி வருதான், அதுக்கப்புறம் அந்த மேட் கண்டுபிடிச்சா அதையும் தாண்டி வருதான், அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து தைலம்லாம் வந்து போட்டால் கூட அதையும் தாண்டி வந்து கடிச்சிட்டே இருக்கான் மஸ்கிட்டோஸ். ஸோ வந்து டெவலப் ஆகிட்டே இருக்க மாதிரி இந்த
அலர்ஜிஸும் பாத்தீங்கன்னா காலத்துக்கு காலம் டெவலப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா? நான் சொல்யூஷன் வச்சிலங்க. நான் சொல்யூஷன் வச்சிருந்தா நீங்க நிறைய இன்டர்வியூ எடுத்துருப்பீங்களா என்ன? கெஸ்டா வந்திருப்பீங்க. கெஸ்டா வந்திருப்பேன். சோ அதனால ஒருபடியா ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள், allergy-asthmacare.com அப்படிங்கிறது தான் வெப்சைட்டோட பேர். ஓகே, இந்த வெப்சைட்ல வந்து என்ன விஷயங்கள் அலர்ஜி சம்பந்தமா அலர்ஜி, அதாவது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ஆஸ்மாவும் ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க இல்லையா. இந்த ஆஸ்மா பத்தியும் இதுல போய் தெரிஞ்சுக்கலாம், வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் அது மட்டும் இல்லாம ஜென்ரலா அலர்ஜிஸ், அதாவது கிட்ஸ்க்கு வரக்கூடிய அலர்ஜிஸ், பெரியவங்களுக்கு வரக்கூடிய அலர்ஜிஸ், இந்த ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸ்கின்க்கு மட்டும் இல்லாம நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நிறைய அலர்ஜிஸ்லாம் ஏற்படுத்துக்கு, அதாவது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம். கிரேட் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா சம்பந்தமா நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அது அலைடா வந்து அதோட அலர்ஜிஸ் பத்தின ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. சோ நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எனக்காக ஒரு தடவை அதை ஸ்பெல் பண்ணி காமிங்க. ஸ்பெல் பண்ணி காட்டுறேன். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் பார்த்து நான் நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுல ஒரு 2-3 எடுத்து விடுறேன். ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா கவர் மவுத் அண்ட் நோஸ் வித் மாஸ்க் ஆஃப் ஸ்கார்ஃப் டூரிங் கோல்ட் வெதர். அது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து அந்த கிருமிகள்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகிருக்கும். அந்த வார்ம்த்ல வந்து அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பயந்து அடங்கி இருப்பாங்க. கொஞ்சம் குளிர் ஆயிட்டோம்னா எல்லாருக்கும் துளிர் விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஏன் நம்ம வந்து காஃப் வந்து பண்றதுக்கு முன்னாடி மூஞ்செல்லாம் மூடிக்கணும், மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம நம்மளுக்கும் பிரச்சனை இல்லாம எப்படி நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான விஷயங்கள் காரணங்களோட சொல்லியிருக்காங்க இதுல. கிரேட். ஸோ இது வந்து allergy-asthmacare.com, allergy-asthmacare.com, ALLERGY-ASTHMACARE.com. ஓகே, சூப்பரா ஒரு வெப்சைட் சொல்லிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னா பத்தாது, நீங்க சொல்லணும், அப்பதான் வந்து வரும் நம்புவாரு. நான் சொன்னா நம்ப மாட்டேன். அதனால உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். நிறைய இடங்களுக்கு போகும்போது நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து யாராவது ஐடென்டிஃபை பண்ணி உங்க ஷோல இந்த விஷயம் நல்லா இருக்கு, நீங்க தான் அந்த ஷோ பண்றீங்க, அந்த ஷோ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாராட்டுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஒப்பீனியன்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்ககிட்ட இருந்து வந்தா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதை நாங்கள் எப்பவுமே வந்து எவர்கிரீனா மனசுல வச்சுப்போம். மனசுல மட்டும் வச்சுக்க மாட்டோம், ஷோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் நாங்கள் ஃபீட்பேக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அப்படி feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட கருத்துக்களை அனுப்ப முடியல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம். இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்லாம் ஈஸியாக பதிவு பண்ணலாம். ரொம்ப வேல்யூபிளானது உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறதுனால தினம் இதை நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பதிவு பண்ணியாச்சுப்பா, அதோட நாம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கம்மியாக பேசினா தான் நல்ல ஃபீட்பேக்காக வரும். திருப்பி நாளைக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேச போறோம் புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இனியவை என்று சாமியா வரும்.